ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மண்டலா ஆர்ட் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு பேசிக்காக தான் ட்ராயிங் பண்ண தெரியும், பட் ஆனால் எனக்கு அதிக லெவல் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மண்டலா ஆர்ட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நல்ல ட்ராயிங் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாமல் ட்ராயிங் பண்ணவே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆர்ட்டை ஈஸியாக கற்றுக்கலாம். மண்டலா ஆர்ட் அப்படிங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் வரையக்கூடிய ஒரு ஆர்ட். மண்டலான்ற வேர்டு சான்ஸ்கிரிட், அதாவது சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டம் அல்லது மையம் அப்படிங்கிறது பொருள். இந்த ஆர்ட்டை ஹிந்துசம் அண்ட் புத்திசம் ரெண்டுலேயுமே மெடிடேஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. மண்டலா ஆர்ட்டை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்டலா ஆர்ட் வரைகிறது மூலமாக நமக்கு ப்ரெஷர், அதாவது மன அழுத்தம் குறையுது. கவனிக்கும் திறன் இல்லாத குழந்தைகள் கூட இந்த ஆர்ட் வரைகிறது மூலமாக அவங்களுடைய கவனம் அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மன அமைதி தரக்கூடிய ஒரு கலை அப்படிங்கிறதுனால இது பலர் தெரப்பி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மண்டலா ஆர்ட் எப்படி வரைகிறது, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேசிக்கான மண்டலா ஆர்ட் நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பென், ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு காம்பஸ். காம்பஸ் நமக்கு ஆப்ஷனல் தான். சர்க்கிள் எல்லாமே கரெக்டான சைஸில் போட தெரியும் அப்படின்றப்ப காம்பஸ் கூட நமக்கு தேவையில்லை. மண்டலா ஆர்ட் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். போர்டோட சென்டரில் ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். தென் அந்த சர்க்கிளை சுற்றி பெட்டல்ஸ், லைன்ஸ், டாட்ஸ் அண்ட் ரெகுலர் பேட்டர்னில் அப்படியே அதை ட்ரா பண்ணி அந்த போர்டை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பேசிக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு பேப்பர் அண்ட் பென் வச்சு நம்ம பண்ணலாம். இதே நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம கலர் கொடுத்தும் நம்ம மண்டலா ஆர்ட் பண்ணலாம். இப்போ மண்டலா ஆர்ட்டோட டைப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஃப்ளோரல் மண்டலா. இது பெட்டல்ஸ், லீவ்ஸ் இதெல்லாம் வச்சு வரையக்கூடியது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டைப்பில் வரையக்கூடிய மண்டலா டிசைன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வரைகிறதுக்கு. செகண்ட் டைப் ஜியாமெட்ரி மண்டலா. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இது மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது சிமிட்ரி அதிகமாக இருக்கும், பட் ஆனால் ஃபைனல் லுக் நல்லா நமக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த ஜியாமெட்ரிக் மண்டலா பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு கிளியராக நல்ல அவுட்புட் கிடைக்கும். மூணாவது ஸ்பிரிச்சுவல் மண்டலா. இதை மெடிடேஷன் அண்ட் காம்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. புத்திசம் அண்ட் ஹிந்துவிசமில் இதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க. நாலாவது டைப் மாடர்ன் மண்டலா. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது தான் இந்த மாடர்ன் மண்டலா. கலர்ஸ், ஃப்ரீ ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச டிசைனில் க்ரியேட்டிவாக வரையலாம். மாடர்ன் மண்டலாவை பொறுத்த வரையும் இப்படி தான் வரையணும், இதுதான் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு வரையறையுமே கிடையாது. ஃபிஃப்த் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் மண்டலா. இது வரைகிறதுக்கு ஒரு பென் அல்லது பிளாக் மார்க்கர் இருந்தால் போதும். இதில் மைன்யூட்டான டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் ரொம்ப அதிகம், பட் ஆனால் கிளாசிக் லுக் கொடுக்கும். ஆறாவது டைப் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் மண்டலா. பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணுறது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். ஏழாவது டைப் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மண்டலா. இது கிட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கான பர்ஃபெக்ட் சாய்ஸ். லைன்ஸ், டாட்ஸ் மாதிரி ஈஸியான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. எயித்து டைப் பார்த்தீங்கன்னா டாட் மண்டலா. டாட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. அவுட்புட் சூப்பராக இருக்கும், பட் ஆனால் இதை வரைகிறதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. இந்த 8 டைப்ஸில் உங்களுக்கு எந்த டைப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன டைப்பில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதே கீழே எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ வாங்க இந்த மண்டலா ஆர்ட் வச்சு எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வாலில் ஹேங் பண்ணக்கூடிய மண்டலா பெயிண்டிங்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இதில் இருக்குது. வெப்சைட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் இதெல்லாம் தவிர்த்து எட்ஸி மாதிரியான ஆர்ட் சேல் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ஆர்ட்டை நம்ம சேல் பண்ணலாம். 8 விதமான மண்டலா ஆர்ட் நம்ம பார்த்தோம். அதில் எந்த மண்டலா ஆர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணலாம். க்ரீட்டிங் கார்ட்ஸ், புக் மார்க்ஸ் இது மாதிரி ஸ்மால் ஐட்டம்ஸ் கூட நம்ம பண்ணி செல் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட்டை நம்ம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் லோக்கல் ஏரியா ஷாப்ஸில் கூட வச்சு நம்ம சேல் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கஸ்டம் ஆர்டர்ஸ். கஸ்டமரோட நேம், அவங்களோட ஸ்பெஷல் டேட்ஸ் வச்சு பண்ணக்கூடியது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேபி நேம் ஃப்ரேமா. தென் கப்புள் கிஃப்ட்ஸு. கப்புள்ஸோட ஃபோட்டோவை எடுத்து அதில் சுற்றி மண்டலா டிசைன் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுறது. இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக நம்ம பண்ணும்போது நல்லா நமக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு இப்போ டிமாண்டும் அதிகமாக இருக்குது. க்ரீட்டிங் கார்ட்ஸு, புக் மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம பல்க் குவான்டிட்டியில் பண்ணும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இதே இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டுமே நம்ம 2000லேருந்து 10,000 நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ கஸ்டமைஸ்டு ஆர்டர் வர டைத்தில் நமக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸும், வராத டயத்தில் க்ரீட்டிங் கார்ட்ஸ் அண்ட் புக் மார்க்ஸ் நம்ம பண்ணுறதும் நமக்கு ஒர்க் எப்பயுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறது.
மண்டலா ஆர்ட்டை நல்லா ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் ஈஸியாக நம்மளால கிளாஸ் எடுக்க முடியும். அதனால் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். 4வது டைப் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மூலமாக நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது. நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு அதில் ஆட்ஸ் மூலமாகவும் வருமானம் வரும். கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் வரும். 5th டைப் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறது. டிஷர்ட்ஸு, ஃபோன் கவர்ஸு, நோட் புக்ஸு இதெல்லாம் மண்டலா டிசைனை பிரிண்ட் பண்ணி அதை சேல் பண்ணலாம். இப்போ நார்மல் டிஷர்ட் நமக்கு ஒரு ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்னா பிரிண்டட் டிஷர்ட்ஸ் அதை விட நமக்கு அதிகமான பட்ஜெட்டில் தான் இருக்கும். அதே போல் தான் மண்டலா ஆர்ட் பிரிண்ட் பண்ண மொபைல் கவர்ஸ். நார்மல் மொபைல் கவர்ஸ் 200 ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய கவர்ஸ் 300-350 மேலே தான் இருக்கும். 6th டைப் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ். அதாவது கோம்போ பேக்ஸ் மாதிரி கிஃப்ட் ஐட்டத்தை கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் யூனிக்காக இருக்கும், நமக்கு சேல்ஸ் நிறையா போகும். 7th ஒன் பார்த்தீங்கன்னா செராமிக் ஆர்ட் பீசஸ். 8th ஒன் டெக்காஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ். இந்த மாதிரி ஆர்ட் பீசஸ் மேலே மண்டலா ஆர்ட் வச்சும் கீழே த்ரெட் வச்சும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆர்ட் பீசஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் தவிர வேறு எந்தெந்த மூலமாக நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் மண்டலா ஆர்ட் பொறுத்த வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மண்டலா ஆர்ட் செய்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் கிட்டு. செகண்ட் ஒன் மண்டலா ராக்ஸு. இப்போ ஒரு பெரிய கல்லில் மண்டலா ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ராக்ஸோடு சேர்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. இந்த மாதிரி ஹோல் கிட்ஸை நம்ம சேல் பண்ணும்போது அவங்களுக்கு தனித்தனியாக வாங்க வேண்டிய நீட்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு சேல்ஸ் நிறைய போகும். இதை தவிர்த்து எப்படி நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டால் போடுறது, ஷாப்பில் வச்சு நம்ம சேல் பண்ணுறது, இது மூலமாக நிறைய நமக்கு சேல்ஸ் ஆகும். மண்டலா பெயிண்டிங், வால் ஹேங்கிங்ஸ் இதை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வுட் கார்வ்டு மண்டலா ஹேங்கிங்ஸ், லைட் லேம்ப்ஸ், வுடன் மண்டலா வாட்சஸ் அண்ட் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. மண்டலா ஆர்ட் மூலமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாமா நம்ம யோசிக்கவே வேண்டாம். அவ்வளோ விதமான டைப்ஸ் இருக்குது மண்டலா ஆர்ட்டில். இதில் ஒன்று சூஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணலாம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். செகண்ட் ஒன் பேஷன்ஸ், பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அண்ட் 3வது கன்சிஸ்டன்சி. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது அது டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பல வழி இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே எந்த லைனுங்கிறத சூஸ் பண்ணுறது மட்டும்தான். யூடியூப் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் லட்சக்கணக்கில் சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃப்ரேம் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணியே கோடிக்கணக்கில் சேல் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. செராமிக்ஸ், புக் மார்க்ஸ், கீச்செயின்ஸ் இது மாதிரி பல்க் குவான்டிட்டியில் பண்ணி அதிக லெவலில் ப்ராஃபிட் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாமே எந்த கேட்டகரின்றதை சூஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் பண்ணிட்டு இருக்க பெயிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலா ஆர்ட்டில் கலர்டு மண்டலா பண்ணிட்டு இருக்கேன். இது பேசிக்காக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மண்டலா ஆர்ட். இது போல் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.